ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோக்கன்ஸ் இன் பைத்தான் லாங்குவேஜில் இருக்கிற டோக்கன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டோக்கன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேர்டும் ஒரு டோக்கன். இப்போ வந்து பிரிண்ட் வித்தின் பேராந்தசிஸ் ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு இருந்ததுன்னா, பிரிண்ட்ன்றது ஒரு டோக்கன், ஹெலோன்றது ஒரு டோக்கன், அந்த டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஒரு டோக்கன். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூனிட்டும் ஒரு டோக்கன். இப்போ பைத்தான்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டோக்கன்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பங்க்சுவேட்டர்ஸ். இது எல்லாமே மற்ற லாங்குவேஜஸ்லயும் இருக்கிறது தான். C++ எல்லாத்துலேயுமே இருக்கு. பைத்தான்ல இதெல்லாம் என்னென்னலாம் இதுல சப்போர்ட் பண்ணுது, எதெல்லாம் கீவேர்ட்ஸா இருக்கு, எதெல்லாம் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸ். கீவேர்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்காகவே அந்த வேர்ட்ஸை ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்ட்ஸை வந்து வேற எதுக்குமே நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட், ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். கம்பைலருக்கு மட்டும்தான் அது தெரியும். நீங்க அந்த வேர்டை போட்டோடனே அந்த கம்பைலருக்கு இந்த வேர்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் பண்ண போகுது அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீவேர்ட்ஸ் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ரிசர்வ்டு வேர்ட்ஸ். அந்த ஒவ்வொரு வேர்டும் அந்த ஒரு பர்டிகுலர் பர்பஸை மட்டும்தான் அது செய்யும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா, பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி வைல் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் கீவேர்ட். வைல் அப்படின்னா அது ஒரு கண்டிஷனை செக் பண்ண போகுது அப்படிங்கிறது கம்பைலருக்கு தெரியும். அதுக்காகவே அந்த வேர்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல யூஸ் பண்ற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து, அதாவது வைல், டூ வைல், ஃபார், இஃப், இது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இஃப்ங்கிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக கொடுத்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கம்பைலருக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸை எல்லாமே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பைத்தான்ல என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னா, மற்ற லாங்குவேஜஸ்ல இருக்கிற அதே கீவேர்ட்ஸ் தான் இதுலயும் இருக்கு. ட்ரூ, ஃபால்ஸு, டெல்லு, ஃபார், இன், ஆர், வைல், இது எல்லாமே நம்ம மற்ற லாங்குவேஜஸ்ல பார்த்த கீவேர்ட்ஸ் தான். இதுலயும் அந்த கீவேர்ட்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒரு ஸ்பெசிபிக் மீனிங் இருக்கும். அந்த ஸ்பெசிபிக் மீனிங் வந்து கம்பைலருக்கு புரியும். நீங்க அந்த வேர்டை போட்டோடனே இந்த வேர்ட் வந்து இதுக்காக தான் அப்படிங்கறத அந்த கம்பைலர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல வேரியபிளுக்கோ இல்ல அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற ப்ரோக்ராம்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸஸ், இதுக்கெல்லாம் ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த நேமுக்கு பேர் தான் ஐடென்டிஃபையர். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுப்போம். இப்போ சம்முன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா சம்முன்னு ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லையா, ஃபங்க்ஷன் நேம், அது ஒரு ஐடென்டிஃபையர். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போறோம்னா ரெண்டு நம்பருக்கு ஒவ்வொரு வேரியபிள் கொடுப்போம், ஒரு லெட்டர் கொடுப்போம், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு லெட்டர் கொடுப்போம். அந்த லெட்டர்ஸுக்கு பேரு ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இந்த ஐடென்டிஃபையரை ஸ்பெசிஃபை பண்றதுக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயுமே இருக்கு, அதே மாதிரி பைத்தான்லயும் இருக்கு. இங்க வந்து ஒரு ஐடென்டிஃபையருக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்னா, ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள், ஐ மீன் ஐடென்டிஃபையர், அதனோட லென்த் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதுல வந்து காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், டிஜிட்ஸ், அண்டர் ஸ்கோர் எல்லாமே இருக்கலாம். லெட்டர்ஸும் இருக்கலாம், டிஜிட்ஸும் இருக்கலாம், அண்டர் ஸ்கோரும் இருக்கலாம். அதே நேரம் ஒரு ஐடென்டிஃபையரை கொடுக்கும்போது, அதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும் போதும்
ஒரு ஃபங்க்ஷனோட நேமை டிக்ளேர் பண்ணும்போதும் அதனோட ஸ்டார்டிங் லெட்டர் ஒன்று லெட்டராக இருக்கணும், அது ஆல்ஃபபெட்ஸாக இருக்கணும், இல்லைன்னா அண்டர்ஸ்கோராக இருக்கணும். இதில் ஐடென்டிஃபையரை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது, அதுக்கு நேம் கொடுக்கும்போது, ஒரு வேரியபிளுக்கோ ஃபங்க்ஷனுக்கோ நம்ம நேம் கொடுக்கும்போது, ஒரு கிளாஸுக்கு நேம் கொடுக்கும்போது, அதில் அண்டர்ஸ்கோரை தவிர வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் வரக்கூடாது. அது ஆஷ், அட்டு இதெல்லாம் வரவே கூடாது. இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல அண்டர்ஸ்கோரை தவிர வேற எதையுமே கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்காது. அதே நேரம் ஐடென்டிஃபையரா நம்ம ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுக்க போறோம், ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்க போறோம்னா முதல்ல அது ஒரு கீவேர்டா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கீவேர்டை நம்ம ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ண முடியாது, ஐடென்டிஃபையரை நம்ம கீவேர்டா யூஸ் பண்ண முடியாது. கீவேர்ட்ஸா ரிசர்வ்டு வேர்ட்ஸா இருக்கிற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ரிசர்வ் வேர்ட்ஸா இருக்கிற எந்த வேர்ட்ஸையுமே, அதாவது கீவேர்ட்ஸ் எதையுமே நீங்க ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ண முடியாது. அதே நேரம் ஐடென்டிஃபையர்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். இப்போ வந்து கேபிட்டல் ஏவும் ஸ்மால் ஏவும் வேற வேற. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ரோக்ராம்ல 2 இன்டிஜர் கொடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர் ஏபின்னு கொடுத்துட்டு நீங்க அதை வந்து இன்புட்டா வாங்கும்போது, அந்த வேரியபிளுக்கு இன்புட் வாங்கும்போது கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கொடுத்தீங்கன்னா அது வந்து அன்டிஃபைன்டு சிம்பிள் தான் காட்டும். ஏன்னா ஸ்மால் லெட்டர் ஏபியும் கேபிட்டல் லெட்டர் ஏபியும் வேற வேற. நீங்க டிக்ளேர் பண்ணது ஸ்மால் லெட்டர் ஏபி, அதுவே நீங்க இன்புட் வாங்குறது யூஸ் பண்ற வேரியபிள் கேபிட்டல் லெட்டர் ஏ அண்ட் பியா இருக்கும். அந்த மாதிரி பட்சத்துல அப்போ எரர் காமிக்கும். ஸோ ஐடென்டிஃபையரை கொடுக்கும்போது நீங்க யூஸ் பண்ணும்போது நாம கேஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது அது அப்பர் கேஸ்ல போடுறோமா லோயர் கேஸ்ல போடுறோமா அப்படிங்கிறத பார்த்து தான் நாம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் லிட்ரல்ஸ். மற்ற லாங்குவேஜ்ல இருக்கிற கான்ஸ்டன்ஸ் தான் இங்க லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். அதாவது கான்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் அது நீங்க எத்தனை தடவை எக்ஸிக்யூட் பண்ணாலும் அதனோட வேல்யூ மாறாது. நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும். நீங்க ப்ரோக்ராம்ல போய் நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது மாறாது. அதுதான் கான்ஸ்டன்ஸ். கான்ஸ்டன்ஸ்க்கு வந்து எந்த வேல்யூவுமே மாறாது. த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நீங்க எத்தனை தடவை எக்ஸிக்யூட் பண்ணாலும் மாறாது. ஸோ கான்ஸ்டன்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் லிட்ரல், நியூமரிக் லிட்ரல், பூலியன் லிட்ரல், ஸ்பெஷல் லிட்ரல் அண்ட் நன். ஸ்பெஷல் லிட்ரல் தான் இங்க நன்னு சொல்றோம். நன்னுனா நோ வேல்யூன்னு அர்த்தம். மற்றது எல்லாமே நம்ம வந்து மற்ற லாங்குவேஜஸ்ல பார்த்தது தான். ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இஸ் செட் டு பி ஸ்ட்ரிங், அதுதான் ஸ்ட்ரிங் லிட்ரல். அடுத்த நியூமரிக்கல் லிட்ரல்னா இன்டிஜர், ஃப்ளோட்டு, இது எல்லாமே வந்து நியூமரிக்கல் லிட்ரல், நியூமரிக் லிட்ரல். பூலியன் லிட்ரல் அப்படின்னா பூலியன்ல வந்து ஒன்னு வேல்யூ வரும், இல்லை 0 வேல்யூ வரும். பூலியன் லிட்ரல்ஸ் வந்து 2 வேல்யூஸ் தான் அக்செப்ட் பண்ணும். ஒன்று வந்து 1, அடுத்தது வந்து 0. ஸ்பெஷல் லிட்ரல் நன்னுன்றது தான். நன்னுன்னு எப்போ ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா நம்ம மற்ற லாங்குவேஜஸ் நில்லுன்னு யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து நன்னுன்னு யூஸ் பண்ணுவோம். அதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு லிட்ரலா பார்க்கலாம். இதே தான் டேட்டா டைப்ஸும். ஸ்ட்ரிங்கிறது ஒரு டேட்டா டைப். நியூமரிக் லிட்ரல்ல இன்டிஜர் ஒரு டேட்டா டைப், ஃப்ளோட் ஒரு டேட்டா டைப். பூலியன்ல பூலியன்றது ஒரு டேட்டா டைப், நன்னுங்கிறது ஒரு டேட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் லிட்ரல் பார்க்க போறோம். ஸ்ட்ரிங் லிட்ரல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸோ இல்லை சிங்கிள் கேரக்டரையோ டபுள் கோட்ஸ்ல இல்லை சிங்கிள் கோட்ஸ்ல எதுல கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரலா எடுத்துக்கலாம். கம்பைலர் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் டபுள் கோட்ஸ் இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் அதை ஸ்ட்ரிங்னு தான் எடுத்துக்கும். ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸை டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா அதையும் ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். இதுல வந்து நான் கிராஃபிக் கேரக்டர்ஸையும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது கீபோர்ட் சப்போர்ட் பண்ணாத சில கேரக்டர்ஸை நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ்னா இப்போ வந்து சில ப்ரோக்ராம்ஸ்ல அலாம் செட் பண்ணுவோம், பீப் சவுண்ட் வரும். பீப் சவுண்டுக்குன்னு தனி கேரக்டர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. கீபோர்டில் எந்த கேரக்டரும் இருக்காது.
நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதுதான் நான் கிராஃபிக் கேரக்டர். கேரேஜ் ரிட்டர்ன் கேரேஜ் ரிட்டர்னா இப்போ நம்ம என்ட்ரஸ் ப்ரெஸ் பண்ணுறோம், உடனே வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த லைனுக்கு போகுது. என்டருங்கிறது வேர்டா நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபை ஆகாது. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண உடனே அது ஒரு ஆக்ஷனை பண்ணும். அதுதான் நான் கிராஃபிக் கேரக்டர். என்டர்னு நம்ம வந்து கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே நம்மளோட கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். ஸோ இட் டசன்ட் பிரிண்ட் எனி திங் பட் இட் டஸ் சம் ஆக்ஷன். அதுதான் நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ். அதே மாதிரி ஸ்லாஷ் என்னன்றது நம்ம வந்து ப்ரோக்ராமில் ஸ்லாஷ் என்னன்னு கொடுப்போம். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது பிரிண்ட் ஆகாது. அது டபுள் கோட்ஸ்குள்ளே தான் இருக்கும், ஆனால் அது பிரிண்ட் ஆகாது. ஏன் பிரிண்ட் ஆகாதுன்னா அது நான் கிராஃபிக் கேரக்டர். ஸ்லாஷ் என்னன்னா நெக்ஸ்ட் லைனுன்னு அர்த்தம். ஸ்லாஷ் என்னன்றது நான் கிராஃபிக் கேரக்டர். இதுதான், அதாவது ஒரு லெட்டர் பிரிண்ட் ஆகாம it does some action means it is said to be non-graphic characters. ஸ்ட்ரிங்ல நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்கு. ஒன்று வந்து சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் மல்டி லைன் ஸ்ட்ரிங். சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங்னா வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ள அட்டஸ்ட்ரெச்சா ஒரு சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா அது சிங்கிள் ஸ்ட்ரிங். மல்டி லைன் ஸ்ட்ரிங்னா மல்டிபிள் லைன்ஸை நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அது மல்டி லைன் ஸ்ட்ரிங். இப்போ வந்து பைத்தான்ல நீங்கள் ஒரு ஐடில் கமெண்ட் ப்ராம்ப்ட், அதாவது இன்ட்ராக்டிவ் மோடில் நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே மல்டிபிள் லைன் எழுதுனீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஒரே லைனில் டபுள் கோட்ஸில் இருந்ததுன்னா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம மல்டி லைன் நம்ம வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே சிங்கிள் லைன் எழுதிட்டு நெக்ஸ்ட் லைன் வரணும்னா ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுக்கணும். பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா உடனே அடுத்தது நீங்கள் டைப் பண்ணலாம். நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸை டைப் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணாமல், சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா எரர் காமிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பேக் ஸ்லாஷ் கொடுத்தா மட்டும்தான் கம்பைலர் அது மல்டிலைன் ஸ்ட்ரிங்ன்றதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு தெரியும் பேக் ஸ்லாஷ் கொடுத்தா அது மல்டிலைன் ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறது கம்பைலருக்கு தெரியும். நீங்கள் பேக் ஸ்லாஷ் கொடுக்காம டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்டர் அடிச்சிங்கன்னா அது வந்து சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங்காக தான் கம்பைலர் எடுத்துக்கும். ஸோ சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங்னா யூ ஷுட் க்ளோஸ் தி டபுள் கோட்ஸ். வித்தவுட் க்ளோசிங் த டபுள் கோட்ஸ் யூ cannot press enter or enter into the new line, right? Next, numeric literals. Numeric literalsல 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து இன்டிஜர், 3 டைப் இருக்கு. இன்டிஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். இன்டிஜர் டைப்ல மற்ற லாங்குவேஜஸ்ல இருக்கிற அதே ஸ்பெசிஃபிகேஷன் டெசிமல், ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். டெசிமல்ங்கிறது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற நம்பர் சிஸ்டம், டெசிமல் நம்பர் சிஸ்டம். அதாவது அந்த நம்பர்ஸில் 0 to 9 மட்டும்தான் இருக்கும். அடுத்தது ஆக்டல். ஆக்டல்ன்றது 0 to 8 வரலும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ கம்பைலருக்கு அது ஆக்டல்ன்றது ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 0 ஃபாலோடு பை ஒரு ஓ கொடுத்தீங்கன்னா, கொடுத்துட்டு அப்புறம் எந்த நம்பர் கொடுத்தாலும் அதை வந்து ஆக்டல் நம்பராக கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி எக்ஸாடெசிமல் வந்து 0 to 15 அக்செப்ட் பண்ணோம். 0 to 15ன்றது 0 to 9 வரலும் நம்பர்ஸ் ஆகும், 10ல இருந்து 15 வரணும் ஏ டு எஃப் ஆகும் ஸ்பெசிஃபை பண்ணணும். இதில் கம்பைலருக்கு இது எக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஒரு எக்ஸாடெசிமல் நம்பரை கொடுக்கணும்னா 0 ஃபாலோட் பை பிக் லெட்டர் ஓ, 0 ஃபாலோடு பை ஸ்மால் லெட்டர் எக்ஸ் ஆர் கேபிட்டல் லெட்டர் எக்ஸ். இது ரெண்டுத்துல எது கொடுத்தாலும் 0 அதுக்கப்புறம் ஒரு எக்ஸோ, அதாவது ஸ்மால் லெட்டர் எக்ஸோ இல்லை கேபிட்டல் லெட்டர் எக்ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸை எழுதணும்னா அதை எக்ஸாடெசிமல் நம்பராக கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்கும். அடுத்த டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுன்றது இன்டிஜர் அண்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட் ரெண்டு இருக்கும். அதில் நம்ம நார்மலாக ஃப்ளோட்டுனா என்னன்னு தெரியும். ஒரு இன்டிஜர் பார்ட் இருக்கும், ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கும். இதுதான் ஃப்ளோட்டு. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டு இருக்கும். எக்ஸ் பிளஸ் ஏன்ற ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது
ஒரு இன்டிஜர் வேரியபிள் இருக்கும், பிளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் ஐன்ற ஒரு கோஎஃபிஷியன்ட்டோட ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல வேரியபிளுக்கோ இல்ல அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற ப்ரோக்ராம்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸஸ் இதுக்கெல்லாம் ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த நேமுக்கு பேர் தான் ஐடென்டிஃபையர். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுப்போம். இப்போ சம்முன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா சம்முன்னு ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லையா, ஃபங்க்ஷன் நேம், அது ஒரு ஐடென்டிஃபையர். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல ரெண்டு நம்பர் ஆட் பண்ண போறோம்னா ரெண்டு நம்பருக்கு ஒவ்வொரு வேரியபிள் கொடுப்போம், ஒரு லெட்டர் கொடுப்போம், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு லெட்டர் கொடுப்போம். அந்த லெட்டர்ஸுக்கு பேரு ஐடென்டிஃபையர்ஸ். அடுத்தது ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ்ன்றது ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இங்க வந்து மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ், லாஜிக்கல் சிம்பிள்ஸ், இது எல்லாம் தான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து யுனரி ஆப்ரேட்டர் அண்ட் another ஒன் இஸ் பைனரி ஆப்ரேட்டர். யுனரி ஆப்ரேட்டர்ன்றது பிளஸ் அண்ட் மைனஸ், அதாவது இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ரெண்டு மட்டும் பண்ணும். அடுத்தது பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் லாஜிக்கல் நெகேஷன். பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது ரெண்டுமே ஒண்ணுதான். பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது சிங்கிள் லாஜிக்கல் வேரியபிளுக்கு யூஸ் பண்றது. காம்ப்ளிமெண்ட்ன்றது ஆப்போசிட் வேல்யூவை கொடுக்கறது. நெகேஷன்ன்றதும் ஆப்போசிட் வேல்யூவை கொடுக்கறது. லாஜிக்கல் நெகேஷன்ன்றது வந்து கம்பாரிசன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் இதுல வந்து டிஜிட்டல்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். டிஜிட்டல் ஆப்ரேஷன்ஸ்ல இந்த காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். டிஜிட்டல் மீன்ஸ் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் என்ற மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எழுதும்போது இந்த பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். லாஜிக்கல் நெகேஷன் வந்து நாட்டுங்கிறது கம்பாரிசன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பைனரி ஆப்ரேட்டர்ஸ். பைனரி ஆப்ரேட்டர்ஸ்ல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ், மைனஸ், ஸ்டாரு, ஸ்லாஷ், மாடுலே டிவிஷன் அண்ட் டபுள் ஸ்டார். ஸ்டார் ஸ்பெசிஃபைஸ் மல்டிப்ளிகேஷன், டபுள் ஸ்டார் ஸ்பெசிஃபை தி எக்ஸ்போனன்ட். நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்ல ஆம்பர்சன் வந்து பிட்வைஸ் அண்ட் டில்டு சிம்பிள் வந்து பார் சிம்பிள், தட் மீன்ஸ் பார் சிம்பிள். பார் சிம்பிள் வந்து பிட்வைஸ் ஆருக்கு, கேப் சிம்பிள் வந்து பிட்வைஸ் எக்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். டபுள் லெஸ் தேன் சிம்பிள் வந்து ஷிஃப்ட் லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டபுள் கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து ஷிஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அதுல பாத்தீங்கன்னா ஈஸ் அண்ட் ஈஸ் நாட் இருக்கு. ஈஸ்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஐடென்டிட்டி வந்து சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு. ரெண்டு நம்பர் கொடுக்குறோம், ரெண்டு நம்பர் சேம் செக் பண்றதுக்கு ஈஸ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு நம்பரும் சேம் இல்லைன்றது சேமா இல்லைன்றது செக் பண்றதுக்கு ஈஸ் நாட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்ல லெஸ் தேன், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கம்பாரிசன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுல லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, ஈக்குவல் டுன்றது டபுள் ஈக்குவல் டு போட்டீங்கன்னா ஈக்குவல் டு சிம்பிள். எக்ஸ்கிளமேட்டரி மார்க் ஈக்குவல் டு கொடுத்தா நாட் ஈக்குவல் டு சிம்பிள். அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ல ஈக்குவல் டு, ஸ்லாஷ், ஈக்குவல் டு அப்படின்னா இது வந்து கோஷன்ட்டை கொடுக்கும். ஸ்லாஷ் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கோஷன்ட்டை கொடுக்கும். அதாவது ஏ பை பிக்கு பதிலாக ஏ ஸ்லாஷ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தோம்னா ஏ ஸ்லாஷ் பி, ஏ ஸ்லாஷ் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அது கோஷன்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்தது பிளஸ் ஈக்குவல் டு. பிளஸ் ஈக்குவல் டுன்றது சம் ஆப்ரேஷன். அடுத்தது ஸ்டார் ஈக்குவல் டுன்றது ப்ராடக்ட் ஆப்ரேஷன். மாடுலோ டிவிஷன் ஈக்குவல் டுன்றது அசைன்மெண்ட் ரிமைண்டர் ஆப்ரேட்டர். அதாவது மாடுலோ டிவிஷன் வந்து ரிமைண்டர் ஆப்ரேஷன் கொடுக்கும், ரிமைண்டர் நம்மளுக்கு ரிசல்ட்டா கொடுக்கும். மைனஸ் ஈக்குவல் டுன்றது அசைன் டிஃபரன்ஸ், அதாவது மைனஸ் பண்ணி வர ஆன்சரை கொடுக்கும். அடுத்தது டபுள் ஸ்டார். டபுள் ஸ்டார்ன்றது எக்ஸ்போனன்ட் சிம்பிள். அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல ஆண்ட்னு சொன்னா அது லாஜிக்கல் ஆண்ட், ஆருங்கிறது லாஜிக்கல் ஆர். அடுத்தது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்.
மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு சீக்வன்ஸாக இருக்கு அப்படின்னா வேல்யூ சீக்வன்ஸ் வேல்யூஸ் அரே வேல்யூஸ் மாதிரி இங்கே சீக்வன்ஸ் செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறோன்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்ல ஒரு பர்டிகுலர் வேரியபிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். இன்னன்றது இருக்கான்னு செக் பண்ணும், நாட் இன்னன்றது இல்லையான்றதை செக் பண்ணும். அடுத்தது பங்க்சுவேட்டர்ஸ். பங்க்சுவேட்டர்ஸ்ங்கிறது என்னன்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் எழுதும்போது யூஸ் பண்ற ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், அதாவது டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ், ஆஷ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ், இது எல்லாமே வந்து நம்ம ப்ரோக்ராம்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதும்போது நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ். இதை வந்து நம்ம பங்க்சுவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.